விஜயால இப்போ நான் விஜய் கிட்ட ஒரே ஒரு ப்ராமிஸ் கேட்கிறேன், பெருசா ஒண்ணும் கேட்கல. ஏன்னா ஒரு நாள் என்னால குடிக்காம இருக்க முடியும் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க. ஏன்னா பெருசா கேட்கலங்க. நான் விஜய்க்கு ஓட்டு போட ரெடிங்க. ரெடி. சீரழிஞ்சு போன சிரிக்கி கண்ணிகளா 2 பேரும் இங்க வாங்கடி. எப்படி அறறி வச்சுக்கின்னு அகிலமும் தெரியுது உங்களுக்கு? விஜய் சார் டெய்லி சட்டை கடிக்காம தூங்கவே மாட்டாரு, எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, என்னங்க ஏங்க இது கூட தெரியாது எங்களுக்கு எல்லாம் வீடா வாசலாங்க. விஜய் சார் ஜிப்பு கூட தாங்க குத்துறமே இருக்கிறோம் அப்படின்றாளுங்க. ஐயோ ஐயோ என்னங்க சொல்றீங்க அப்படின்னு. என்னங்க நீங்க விஜய் சார் ஜிப்பு கூட தான் குடுத்தனமே இருக்கிறோம், எங்களுக்கு வீடா வாசல பிளாட்ஃபார்ம் ஒருத்தல கூட எங்களுக்கு இறந்துட மாட்டாங்க, அடிச்சு ஒத்துறானுங்க. விஜய் சார் ஜிப்பு கூட தான் குடுத்தனமே எங்களுக்கு. அதாவது அவர் வந்து சைடிஸ்க்கு உப்பு கிப்பு கேட்டாரா நாங்க உப்பு தூவோம், 2 பேரும் ஒரு பக்கம் நின்று உப்பு தூவோம். அதாவது எங்களை வந்து அவர் அடிக்கணும்னு நினைச்சாரா தடி எடுத்து ரூம் ஃபுல்லா தொட்டு அடிப்பாரு, அவுத்து விட்டுன்னு அடிப்பாரு, ஓடுவோம் 2 பேரும் புடவை உரி விட்டு ரூம் உள்ளே ஓடுவோம். என்ன எத்தனை பேருக்கு வப்பாட்டி இருந்துக்கிறோம், 3 நேரம் வப்பாட்டியாவே மாத்துங்க விஜய்க்கு. அதாவது வப்பாட்டினா சாதாரண வப்பாட்டிலாம் கிடையாது, விஜய்க்கு எதிராக யார் வந்தாலும் போய் வப்பாட்டியா போயிடுவாங்க. ஏசி லாட்ஜ் தான் எங்களுக்கு, ஏசி லாட்ஜ்லாம் நாங்க வப்பாட்டியா வரமாட்டோம்னு சொல்லிடுவோம், கட்டன் ரைட்டே சொல்லிடுவோம் நாங்க, சரிங்களா? கட்டன் ரைட்டா சொல்லிடுவோம், அதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு, அவங்க தூங்குனாங்கன்னா அடுத்த ராத்திரி எழுந்து திருடிங்கன்னா அவுத்து போட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுவோம். என்னான்றீங்க நீங்க, என்ன மாதிரி வப்பாட்டி தெரியுமா நாங்க அப்படின்றாங்க. ஒண்ணுமே பேச முடியல. இதுக்கப்புறம் என்ன பேசுறது? அதுக்கப்புறம் இவங்க கிட்ட போய் அகிலம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களா, வப்பாட்டினா வப்பாட்டி சிறந்த அவார்டு வாங்குவீங்க, சிறுக்கி மாவளுங்க வெக்கத்தை பாரு விழுங்களுக்கு.